பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, தவப்பேரும் தாழ்ச்சியும் நிறைந்த புனிதராம் திருச்சிலுவையை மிகவும் அன்பு செய்தவரான புனித பதுவை அந்தோனியாருக்கு நம் வணக்கத்தை செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ இந்த பிப்ரவரி மாதத்தின் நிறைவு செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட பல்வேறு ஆசீர்வாதங்களை, கடவுளின் நன்மையான காரியங்களை மனதிலே நினைத்து புனிதரின் பரிந்துரைக்காய் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் பிறக்க இருக்கிற புதிய மாதத்திற்குள்ளும் ஆண்டவரின் பேரன்பு, அவருடைய பேரிரக்கம் புனிதரின் பரிந்துரை வழியாய் நமக்கும் யார் யாருக்கெல்லாம் தேவை என்று நம் உள்ளம் நமக்கு உணர்த்துகிறதோ அத்துணை பிள்ளைகளுக்குமாக புனிதரின் பரிந்து பேசுதலை நாட இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக நம் இல்லம் எழுந்தருளி வந்திருக்கிற புனிதரின் திருச்சுருபத்தை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக எந்த பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இந்த நாளில் அரசு பொது தேர்வை எதிர்கொள்வதற்காக தங்களே தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டு இறுதி தேர்வுக்காக தங்களை தயாரிக்கக்கூடிய பிள்ளைகள், போட்டி தேர்வுகளுக்காக தங்களை கையெழுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக புனிதரின் பரிந்துரைக்குள்ளால் ஒப்புக்கொடுப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம்.
மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மை கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, நம் இல்லத்தில் பிரசன்னமாகி இருக்கிற ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக இதோ தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்கிறவராக, நற்கருணை ஆண்டவராக இதோ நம் முன் எழுந்து வந்திருக்கிறவருடைய ஆளுகைக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 71 15 16 வசனங்கள் சுட்டிக்காட்டுவதைப் போல, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியரைப் போல நம் உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துகிற பிள்ளைகளாக, நம் தேவை எதுவாக இருந்தாலும் நாம் கேட்பதற்கு முன்னமையே அதை பெற்றுக்கொள்ளும்படியான நம்பிக்கையில் நம்மை வளர்த்தெடுக்கிற ஆண்டவர் இவர். இதோ புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்து பேசுதல் வழியாக இயேசுவின் அன்பை, பிரியத்தை, இரக்கத்தை, நேசத்தை அதிகமாய் அனுபவித்திருக்கிற பிள்ளைகளாக, அனுபவிக்க காத்திருக்கிற பிள்ளைகளாக இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மையும் இணைத்து தன் மகனாய் தன் மகளாய் நம் ஒவ்வொருவரையும் கையேந்தி தாங்குகிறவர். இந்த நேசர் காட்டுகிற பாசம் பெருசு என்பதை உள்ளத்தில் உணர்ந்த பிள்ளைகளாக, அப்பா உங்க நேசம் பெருசப்பா என்று சொல்லி ஆண்டவரை துதித்து அவருடைய
வாழ்வு தரும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த தருணங்களை எல்லாம் மீண்டும் நன்றியோடு உள்ளத்தில் நினைத்து புனித பதுவை அந்தோணியாரோடு இணைந்து ஆண்டவரை புகழ்வோம். அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா, என்ன கையேந்தி தாங்குறீங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, காணாம போன என்ன தேடி வந்தீங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. கண்டதுமே தோளில் என்ன தூக்கிக்கிட்டீங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. மந்தையில சேர்த்து என்ன பார்த்துக்கிட்டீங்க, மனசெல்லாம் சந்தோஷம் பூக்க வச்சீங்க. நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா, நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. ஊதாரி பிள்ளை என்ன அன்பு செஞ்சீங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. கண் கலங்கி எனக்காக காத்திருந்தீங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. வீதியில இறங்கி என்ன கூட்டி வந்தீங்க, விருந்து வச்சு மகனாக சேர்த்துக்கிட்டீங்க. நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா, நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. பாவத்தில பள்ளத்தில விழுந்து விட்டேங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. இருட்டுக்குள்ள தவிக்கையில தாவி வந்தீங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. விளக்கேத்தி விழுந்த என்ன தூக்கி விட்டீங்க, வெளிச்சம் தரும் விளக்காக மாத்தி விட்டீங்க. நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா, நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க பாசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. என்ன கையேந்தி தாங்குறீங்க நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா, நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா. பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளின் நற்செய்தி வழியாக இயேசுவே நமக்கு
ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் வல்லவரை, நம்மை படைத்திருக்கிறவரை, கடந்தும் உள் இருக்கக்கூடிய அந்த கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய மாபெரும் பாடத்தை, முன் உதாரணத்தை இயேசுவே நமக்கு படிப்பிப்பதை நற்செய்தியாக இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். விண்ணகத்தில் இருக்கிற அந்த தந்தை நம் ஒவ்வொருவருக்கும் அப்பாவாக, அம்மாவாக தன் உடனிருப்பை கொடுக்கிறவர், அந்த தாயும் தந்தையுமானவரின் முழுமையான அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ இந்த அன்பு நேசர், நற்கருணைநாதர் இயேசுவின் ஆளுகையில் மகிழ்ந்திருந்த, தன்னிடத்திலே தேவைகளோடு வந்த பிள்ளைகளையும் மகிழ்வித்த நம் பாதுகாவலர், கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாரோடு இணைந்து ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுகிற பிள்ளைகளா, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளியவே ஒளியா என்று சொன்னவர், வாக்கு மாறாத தெய்வம், தன் பிள்ளைக்கு இதை கொடுப்பேன், என் மகளுக்கு இதை செய்வேன் என்றால் அதை எம்மி பிசகாமல் செய்கிறவர் இவர். அந்த ஆண்டவரிடம் நம் தேவைகளுக்காக, நம் இதயத்தின் நொறுங்குண்ட நிலைகளுக்காக, நம் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய கனமான வாழ்வின் தேவைகளுக்காக பரிந்து பேசுகிற நம் புனிதரோடு இணைந்து ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிற பிள்ளைகளாம் நீர் செவிசாய்த்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அடைக்கல பாறையாய், கோட்டை அரணாயிருக்கிற உடைய வல்லமையின் பிரசன்னத்திற்குள்ளே எங்கள் மீது நீர் கொண்ட அன்பிற்காக எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக நீரே கையளித்தவும் ஒரே பேரான திருமகன், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரின் கைகளிலே தவழ்ந்த தெய்வம் இதோ நற்கருணையில் வீற்றிருந்து ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொலி தளத்திலே தங்கள் உள்ளத்தையும் இல்லங்களையும் ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கு முன்பாக பிரசன்னமாக இருக்கிற அந்த அன்பு நேசரினுடைய ஆசீர்வதிக்கிற பிரசன்னத்திற்குள்ளே எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நல்லவரே, உம்மிடத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையோடு உம்முடைய பாதத்திலே சரணடைகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கம் உருவதில்லை. ஆம் ஆண்டவரே, நீரே உம் பிள்ளைகளை பொல்லார் கையினின்று காக்கின்றவராக, நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று காத்து வழிநடத்துகிற பிள்ளையாக, உம் பிள்ளைகளின் நம்பிக்கையாக நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த இந்த வாழ்வின் பயணத்தில் இந்த 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மாதம் முழுவதுமாக அற்புதமாய் எங்களை வழி நடத்தி இருக்கிறார். அநேக மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் எங்கள் இல்லங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அமையும்படியாய் நீர் அருள் புரிந்திருக்கிறீர். உடைய பரிபிரக்கத்திற்கு, நீர் எங்கள் மீது காட்டுகிற மாறாத பாசத்திற்கு அளவே இல்லை என்பதை உணர்ந்த பிள்ளைகளா, புனித அந்தோனியாரின் பரிந்துரையினால் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், என் மகளுக்கு மகனுக்கு நல்ல இடத்திலே ஒரு திருமணம் நடந்தேற வேண்டும், குழந்தை பேறு கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பிலே பணி உயர்வு கிடைக்க வேண்டும், ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டும், நாங்கள் செய்ய தொடங்கின காரியம் தடைபட்டு கிடக்கிறதே, இந்த பணிகள் முழுமை பெற வேண்டும், எங்களுடைய
உடல் எல்லா வகையான நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும். காயங்கள் ஆற வேண்டும். கடன் தொல்லைகள் மறைய வேண்டும். பில்லி சூனிய கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும் என்று உம்மிடத்திலே புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு கையேந்தி கண்கலங்கி இதயத்தை உம்பால் உயர்த்தினவும் பிள்ளைகளுக்குள்ளே நீர் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறீர். உம் பிள்ளைகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறீர். உம் பிள்ளைகளுக்கு உடல் நலத்தை கொடுத்திருக்கிறீர். மருத்துவருமாய் உம் பிள்ளைகளுக்குள்ளே செயல்பட்டிருக்கிறீர். ஒரே ஒரு உம்முடைய வார்த்தை, உம்முடைய இரக்கத்தின் பார்வை உம் பிள்ளைகளின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் முன்பாக இருந்த தடைகளை எல்லாம் உடைத்து போட்டிருக்கிறது. நன்றி அப்பா. நல்லவரே, இந்த நாளிலும் கூட உம்மை அப்பா என்று அழைத்து உமக்கு எங்களுடைய புகழ்ச்சிகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து எங்களின் தேவை எதுவாக இருந்தாலும் மகன் என்கிற உரிமையோடு, மகள் என்கிற அந்த ஒரு உறவோடு உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்படியான எல்லா வகையான தீமைகள், பொல்லாப்புகள், சோதனைகளிலிருந்து நாங்கள் காக்கப்படும்படியாக உம் திருமகனே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய உணர்வோடு இதோ அப்பா இயேசுவே, எங்களை காண்கின்றவரே, புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு இயேசுவிடத்திலே நான் போவேன். என்னை நான் ஒப்புக் கொடுப்பேன். என் மன காயங்களுக்கு மருந்து அவரே. என்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உடைத்தறிகிற வல்லமை அவரிடமே உண்டு என்று உள்ளத்தில் உணர்ந்த பிள்ளைகளாக இயேசுவே எங்களை பாருங்க. எங்கள் பிள்ளைகளை பாருங்க. பயத்தில் வாழ்கிற, அச்சத்தின் பிடிகளில் வாழ்கிற, இன்னும் உமக்கு விரோதமான பழக்க வழக்கங்களுக்கு தங்களை அடிமையா, போதை வஸ்துக்களிலே தங்களை தொலைத்து எதிர்காலத்தை சூனியமாக்கி இருக்கிற என் பிள்ளைகளை பாருங்க. எங்க குடும்ப தலைவர்களை பாருங்க. இயேசுவே என்று உம்முடைய இரக்கத்தை வேண்டி நிற்கிற பிள்ளைகளா உம் திரு முன்பாக மனம் கசந்து உள்ளத்தை கொட்டுகிற பிள்ளைகளாக அந்நாளை போல ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக எசப்பா என்று மை நோக்கி அழைக்கிற, ஒரு வேலை வாய்ப்புக்காக தாங்கள் விரும்பிய இடத்திலே இந்த ஒரு காரியம் தங்களுக்கு அமையும்படியாய் தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் இயேசுவே உடைய அணைக்கின்ற கரம், உடைய ஆறுதல் தருகின்ற கரம், உடைய ஆசீர்வதிக்கிற கரம், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி தொலைந்த, உடைய பிள்ளைகளினுடைய இல்லத்தில் சமாதானம் குறைந்த, பிளவுபட்டு நிற்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கின்றவர். இதோ என்னால் முடியாதது எதுவும் இல்லை, என்னால் எல்லாம் ஆகும் என்பதை வெளிப்படுத்துகிற வல்லமையை உணர்ந்த பிள்ளைகளா இதோ இயேசுவே என் பிள்ளைக்குள்ளே, என்னுடைய இந்த வாழ்வினுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்குள்ளே, எங்களுக்கு வாழ்வாதாரமாக நீ கொடுத்திருக்கிற இந்த ஒரு பணிக்குள்ளே, இந்த ஒரு வியாபார முயற்சிக்குள்ளே, இந்த ஒரு தொழில் சார்ந்த இந்த ஒரு செயல்பாட்டிற்குள்ளே ஆண்டவரே கடந்து வாங்கப்பா. உடைய கரம் எங்களை பற்றி வழி நடத்தட்டும். வீழ்ந்து கிடக்கிற எங்களை தூக்கி நிறுத்தட்டும் என்று மை நோக்கி கூப்பிடுகிற உம் பிள்ளைகளை நீ கண்ணோக்குவதற்காய் நன்றி. இதோ இந்த நாட்களிலே அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கிற, எழுத காத்திருக்கிற பிள்ளைகளாக நான் படிப்பதெல்லாம் மனதில் இருக்குமா, பயமாயிருக்கிறதே, கேள்வித்தால் எப்படி அமையுமோ என்று தயக்கத்தோடு படபடப்போடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் மது வல்லமையால் நிறைத்து உடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை, ஞாபக சக்தியை நிறைவாய் இந்த நாட்களிலே கொடுத்து இந்த தேர்வு நாட்களிலே எந்த உடல் நல குறைவும் உம் பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு, இந்த தேர்வு அறைக்கு சென்று வருகிற பயணங்களிலே எந்த ஒரு பாதிப்பும் தடைகளும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு உடைய வான தூதர்கள், உடைய காவல் தூதர்கள் உம் பிள்ளைகளோடு சென்று உம் பிள்ளைகளை வலிமைப்படுத்தி சிறப்பாக தேர்வை எழுதி அதிகமான மதிப்பெண்களோடு வாழ்வின் அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்ல உம் பிள்ளைகளோடு நீர் பயணிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் கண்ணீரை சேர்த்து வைக்கிற தெய்வமாக, விடுதலை நாளிலே துணை நிற்கிற ஆண்டவராக, தகுந்த வேளையிலே உடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்க போகிற தெய்வமாக உம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கு உடைய இரக்கத்தால் பதில் தந்து உம் பிள்ளைகளை புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே ஆசீர்வாதமாய்
நலமாய் பாதுகாப்பாய் வழிநடத்த போகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆர்வமாய் ஒன்றிணைவோம். அன்பாய் இயேசு அழைக்கிறார், அவர் வார்த்தை கேட்டிடுவோம், அவர் பாதை சென்றிடுவோம். இனிதாய் இறைவன் அழைக்கிறார், அவர் குரல் கேட்போம், அவர் வழி செல்வோம். அவர் குரல் கேட்போம், அவர் வழி செல்வோம். இறைவன் ஆட்சி மலர்ந்திடும், அருளால் பூமி நிறைந்திடும். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், ஆர்வமாய் ஒன்றிணைவோம். அன்பாய் இயேசு அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பு நிறைந்தவர்களே, அழைக்கும் இறைவனின் குரல் கேட்டு அவர் வழி சென்றவராக, அநேகரை ஆண்டவரின் வழிக்கு கொணர்ந்தவராக, நம் தேவைகளில் பரிந்து பேசுபவராக, வணக்கத்திற்குரியவராக நாம் இந்த நாளில் நினைவு கூறுகின்ற நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், இந்த பிப்ரவரி மாதத்தை நிறைவு செய்கிற வேளையில் தொடர்ந்து புனிதரின் பரிந்துரை நம் தேவைகளுக்கு, குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டு பொது தேர்வுக்கு, அரசு பொது தேர்வுகளுக்கு தங்களை கையளித்திருக்கிற பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கக்கூடிய உன்னதமான ஒரு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கிற இறைவனின் வார்த்தைகள், வாக்கு மாறாதவர் அவர், சொன்ன சொல் தவறாதவர், நாம் எதை குறித்து வேண்டுகிறோமோ அந்த தேவைகளில் நிறைவான இரக்கத்தை காட்டுகிறவர் என்பதை உணர்த்த இருக்கிற வேளையில் பல நேரங்களில் அந்த கடவுளின் சாயலை தாங்கி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தும் கூட வாயில் சொல்லுகிறோம், வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு செய்யாமே கடந்து போகிற பல நிலையில் நாம் அழைக்கப்பட்ட நிலையில் நம்முடைய இல்லத்தில் அனுப்பப்பட்ட இடங்களில் நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். குறிப்பாக தேர்தல் நெருங்கி வருகிற ஒரு சூழலில் நம்முடைய தமிழகத்தை, இன்னும் அதை ஒட்டி தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பிற மாநிலங்களையும், இந்த தேர்தல்கள் வழியாக நல்ல ஆட்சியாளர்கள், மக்களுக்கு வாக்கு தவறாது, சொன்ன சொல் தவறாது சிறப்பான நலத்திட்டங்களை முன்வைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை ஆண்டவர் நம் வழியாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக அடுத்திருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, நம்முடைய உதவி கேட்டவர்களுக்கு இந்தா செஞ்சிட்றேன், இந்தா கொடுத்துட்றேன், இந்தா பார்த்துறேன் என்று வெறும் வாயில் மட்டும் சொல்லிவிட்டு செயலில் அதை வெளிப்படுத்தாத நம்முடைய பாவங்கள் குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை புதிய வாழ்வுக்கு உயிர்ப்பிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உம் திரு வார்த்தையாலும் உம் திருமகனின் விருந்தினாலும் எங்களை நல்வழிப்படுத்துகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் பொருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மை அடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10 தொடங்கி 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34 பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவரும் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெழுகுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
காக்கின்றார். மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 7 தொடங்கி 15 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, சொற்கள் நாம் எண்ணுவதை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களை நம்முடன் தொடர்பு படுத்துவதுதான் சொற்கள். இந்த சொற்களில் அன்பு சொற்கள் இருக்கிறது, அதிகார சொற்கள் இருக்கிறது, கடும் சொற்கள், கசப்பான சொற்கள், இனிய சொற்கள், இழிவான சொற்கள், இப்படி வேறு வேறு வகைகள் இருக்கிறது. செல்வத்தில் செல்வாக்கில் புரளுவோர் அதிகாரம் உள்ள சொற்களை பயன்படுத்துகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 9-10 இயேசுவுக்கு முன்பாக தன்னை சரணாகதி அடைகின்ற நூற்றுவர் தலைவர் சொல்வார் அல்லவா, ஒருவரை நோக்கி போய் என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். மனித அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கே அவர்களுடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால், புனித நிலைக்கு உயர்ந்தவர்கள் புனித அந்தோணியாருடைய சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அவருடைய சொல்லினால் எத்தனை நபர்கள் கடவுளுடைய ஆசீரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே
அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு அந்த வார்த்தை அமுத மொழிக்காக காத்து கிடக்கிற மனிதர்கள் ஏராளமாக இருந்தார்கள் என்று அவருடைய போதனையை குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். அருள்வாக்கு புனிதர். இவரை இந்த புனித நிலையிலே ஆளுகை செய்த எல்லாம் வல்லவரினுடைய வார்த்தை எத்தகைய வல்லமை கொண்டதாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு முதல் வாசகம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையை, உண்பவனுக்கு உணவை கொடுக்காமல் எப்படி திரும்பிச் செல்வதில்லையோ அவ்வாறே கடவுளின் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். பிரியமானவர்களே, அத்தகைய வல்லமையான வாழ்வை கொடுக்கிற வார்த்தையினாலே யாவற்றையும் படைத்த தொடக்க நூலில் பார்க்கிறோம் அல்லவா, ஒளி உண்டாகுக, கடல் வாழ் உயிரினங்கள் உண்டாகுக, சொன்ன மாத்திரத்திலேயே நடக்கக்கூடிய செயல்பாடுகள். அதனால்தான் நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், அந்த கடவுளின் சாயலை தாங்கி இருக்கிற மகனே மகளே மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் உன் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏன் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்கு, ஒரு விரயமான பழக்கத்தை ஏன் உனக்குள்ளே உருவாக்கி கொள்கிறாய்? வல்லமையான வார்த்தையானவரின் சாயலில் உண்டாக்கப்பட்ட பிள்ளை நீ. அப்பா என்று, தந்தை என்றவரை அழைத்து நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய உணர்வை ஒப்புக் கொடுக்கிற போது அதிகமான சொற்கள் தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே, கடவுளிடத்திலே நீ பேசுகிற போது, ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிற போது அதிகமாய் பேசாதே. ஓரிரு வார்த்தைகள் என்றாலும் ஆழமாய் பேசு. இன்றைக்கு வார்த்தை ஜாலம் என்பது மனித உறவுகளில் அதிகமாக இருக்கிறது. நம்மெல்லாம் அரசியல்வாதிகளை பல நேரத்தில் சொல்கிறோம், மேடை ஏறிட்டா சும்மா அள்ளி விடுவாங்க அப்படின்னு. அரசியல்வாதிகள் தோற்று போகிற அளவுக்கு அள்ளி விடக்கூடியவர்கள் நம்மிடையே இல்லையா? அருள்பணியாளர்கள் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய வாயில வட சொல்றோம். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. ஆக அதிகமாய் நாம் பேச வேண்டும் என்பதல்ல தந்தை கடவுளின் விருப்பம். ஆழமாய் பேச வேண்டும், ஆத்மார்த்தமாக அது அமைய வேண்டும். புனித அந்தோனியாரை போல அருள் வாக்காக அந்த வார்த்தைகள் அமைய. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்பா என்கிற ஒரு உயர்வான ஒரு உறவு நிலையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுவரை அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் யூத சமயத்தில் இல்லை. கடவுளை எங்கோ இருப்பவராக, பார்ப்பதற்கே அஞ்சுதற்குரியவராக பார்த்து கடவுளிடமிருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு மனநிலை. ஆனால் இயேசாண்டவர் இறைவனை நம் தந்தை என்பதை உணர்த்தி, அப்பா, தந்தா என்று அழைக்க நாம் தயங்கக்கூடாது என்கிற ஒரு உணர்வை இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அப்பா என்று அழைக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு பின்புலத்தில் எப்படிப்பட்ட ஒரு உறவு அவருக்கும் எனக்கும், அவருக்கும் உங்களுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். உணர்ந்தாலே நம்முடைய ஜெபங்களில் பிதற்றல் இருக்காது, நடிப்புகள் இருக்காது, போலித்தன்மை என்பது இருக்காது. நீங்கள் காணாமற் போன மகன் உவமையில பாருங்க. அவன் தொலைதூரத்தில் அப்பாவை விட்டு பிரிந்து வாங்கிய சொத்துக்களை எல்லாம் பாழாக்கி, கெட்ட பழக்கத்துக்கு உள்ளாகி, பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப விரும்பியும் அதை கூட கொடுப்பது ரொம்ப சவாலாக இருக்குது. கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஏக்கத்தில் அப்பதான் நினைக்கிறான், என் தந்தையின் இல்லத்தில் எத்தனையோ பணியாளர்கள் 3 வேளையும் ஜாம்னு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வேலையை செய்துவிட்டு நிறைவோடு வாழ்கிறார். மகன் என்ற உரிமையை நான் தொலைச்சிட்டேன். என்னுடைய கெட்ட புத்தி, என்னுடைய கெட்ட பழக்க வழக்கம்
நானே மண்ணை வாரி போட்டு அழிச்சிட்டேன். என் தந்தையிடத்திலே திரும்பி சென்று அப்பா என்னென்ன டைலாக்கெல்லாம் அவன் யோசிக்கிறான் அப்படிங்கிறத லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த மகன் தந்தையை நோக்கி வருகிற போது, தொலைவில் அவன் வருகிற போதே, அதான் அப்பாவினுடைய மனநிலை. அப்பா என்கிற அந்த புனிதமான உறவின் செயல்பாடு அதுதான். அவன் தொலைவில் வருகிற போதே ஓடோடி சென்று அவரை கட்டி அணைத்து அவன் அப்பா வானகத்திற்கு எதிராகவும் சொல்ல தொடங்குகிறான். அவன் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணவே அப்பா விடல். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் முற்று பெறாமலேயே நிற்கிறது. நீ ஒன்றும் சொல்ல வேணாம் மகனே, உன் உள்ளத்தின் உணர்வை நான் அறிவேன், நீ பட்டிருக்கிற கஷ்டம், வடித்திருக்கிற கண்ணீரை நான் அறிவேன், உனக்கு என்ன நான் கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். உடனடியாக அதை கொடு, இதை போடு, முதல் தரமான ஆடையை விடுத்து விருந்து கொண்டாடு. அதுதான் தந்தை கடவுளின் அப்பா என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த உறவின் மகத்துவம். பிரியமானவர்களே, உடை கிழிந்து அல்லது ஏதோ ஒன்றிரண்டு சிராய்ப்புகளோடு காயங்களோடு வரக்கூடிய மனித நிலையில் இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து பெற்றோர் எவ்வளவு படபடத்து போயிடறாங்க. என்னப்பா ஆச்சு, என்னம்மா ஆச்சு, எப்படிப்பா விழுந்த, யார்ப்பா உனைய அடிச்சா, என்ன பண்ண, ஆஸ்பத்திரிக்கு போவோம் வா. பிள்ளைகள் அதற்கடுத்து தங்களுடைய தேவையை இது வேணும் இது வேணும் கேட்கணுங்கிற தேவையே இல்லை. அந்த ஆத்மார்த்தமான உறவு அடுத்தடுத்த நலமாக்கும் செயலுக்கு, வளர்ச்சி மகிழ்ச்சி செயலுக்கு, உரிமையான ஒரு செயலுக்கு அழைத்து செல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் கடவுளோடு தன் பிள்ளைகள் உண்மையான உறவை, அவருடைய வார்த்தையால் படைக்கப்பட்ட ஓர் உயிர், ஒரு அறிவு ஜீவன் தொடங்கி 6 அறிவு படைத்த மனிதர்கள் வரை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இந்த தந்தை கடவுள் தன்னுடைய வார்த்தை வழியாக எல்லாவற்றையும் நலமானதாக படைத்திருக்கிறார். படைத்த அனைத்தும் நிறைவாயிருந்தது, நல்லதென இருந்தது. அப்படி நன்மையானதை மட்டுமே தருகிற கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஜெபம், தவ காலத்தில் இந்த 3 காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய அல்லது இந்த கடவுளுக்குள்ளே புது பிறப்பை அடைவதற்கு நம்மை தூண்டக்கூடிய செயல்பாடுகளாக திரு அவை வலியுறுத்துகிறது. ஜெபம், இறைவேண்டல், நோன்பு, தவசு இருக்கிறது. அதே போல் அறச்செயல்கள், தர்ம காரியங்கள் நம்ம வீடுகளில் பங்குகளிலிருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தலிருந்து நாம் சேகரிக்க வேண்டிய அந்த காணிக்கைகளை வைப்பதற்காக தவக்கால உண்டியல்கள். அன்புக்குரியவர்களே, அதில் முதன்மையானதாக இருப்பது இந்த ஜெபம். அதிலும் ஜெபத்திற்கு அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இறை வார்த்தை. கடந்த ஞாயிறு இயேசு சோதனைகளை வெற்றி கொள்வதில் அலகை தனக்கு விரித்த அத்துணை வலைகளையும் முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் இறை வார்த்தை. நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாரும் கூட அந்த இறை வார்த்தையை ஆயுதமாக ஏந்திதான் தன்னை எதிர்த்த அத்துணை அலகையினுடைய எல்லா வேலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர். அந்த இறை வார்த்தை, சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கக்கூடிய இறை வார்த்தையை உண்மையாய் நாம் வாசிக்கிற போது, உள்ளத்தில் நாம் தியானித்ததை வாழ்வாக்க முயற்சி எடுக்கிற போது, ஆத்மார்த்தமான அந்த அப்பா தந்தா என்று அழைக்கக்கூடிய அந்த உறவு நிலை என்ன தேவை நம் தேவையாக இருக்கிறதோ, ரொம்பலாம் நம்ம வார்த்தை சொல்லணும் தேவையே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்வாதாரத்தை குறித்து, நம்முடைய வாழ்வின் தேவைகளை குறித்து, தேடல்களை குறித்து எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் பேசுவதால் அல்ல, ஆழமாய் பேசுவதால், ஆன்மாவிலிருந்து அந்தோனியாரை போல நாம் பேசுவதால், உறவாடுவதால் நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு இறைவனிடம் நம்மை கையளித்து அருள் வேண்டுவோம். ஆமேன். நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும்
அமைதி எல்லாம் நாதனவர் பெயரினிலே எந்த தேவனோடுதான் இன்றும் நானும் வாழத்தான். அச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக முன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக முன் படைப்பிலே. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற மக்கள் இந்த ஆசிரியரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆராதனை டிவி வலையொலி தளத்திற்காக தங்களை இடைவிடாமல் கையளித்திருக்கிற அன்பர்கள், எங்களுடைய சிறப்பு ஜபங்களுக்குரிய கருத்துக்கள் மற்றும் நபர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் அடியார்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர், அருள்வாக்கு புனிதரான புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிபிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.